சிபெக்ஸ் 2 இது இந்தியா கண்டுபிடிச்சிருக்கிற ஒரு புது எக்ஸ்ப்ளோசிவ், அதாவது வெடிபொருள். உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான நாடுகள் இப்போது பயன்படுத்திகிட்டு இருக்கிற வெடிபொருட்களை விட இந்த சிபெக்ஸ் 2 2 மடங்கு அதிக ஆபத்தானதுன்னு நிரூபணமாகியிருக்கு. இந்த வீடியோவில் இந்த சிபெக்ஸ் 2 வெடிபொருளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்திய நிறுவனமான எக்கனாமிக் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் லிமிடெட் தான் இந்த சிபெக்ஸ் 2 எக்ஸ்ப்ளோசிவை தயாரிச்சிருக்காங்க. இராணுவ தொழில்நுட்பத்தில் இந்த சிபெக்ஸ் 2 ஒரு மிக முக்கியமான மைல்கல்லாக பார்க்கப்படுது. ஏன்னா இந்த சிபெக்ஸ் 2 டிஎன்டியை விட 2.01 மடங்கு அதிக ஆபத்தானது அப்படின்னு நிரூபணமாகியிருக்கு. டிஎன்டி அப்படிங்கிறது உலகத்தில் அதிக அளவில் பயன்படுத்தப்படுற எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல். டிஎன்டியோட விரிவாக்கம் ட்ரைநைட்ரோடொலின். இராணுவத்தில் பயன்படுத்தப்படுற கன்வென்ஷனல் வார்ஹெட்ஸ், பாம்ஸ், ஆர்டிலரி ஷெல்ஸ், கிரனேட்ஸ்னு இது எல்லாத்துலேயுமே டிஎன்டி தான் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுது. இது மட்டும் இல்லாமல் ஒரு வெடிபொருள் எந்த அளவுக்கு அழிவை ஏற்படுத்தக்கூடியதுங்கிறத முடிவு பண்ணுறதுக்கும் டிஎன்டி ஒரு பெஞ்ச் மார்க்காக பயன்படுத்தப்படுது. அதாவது டிஎன்டியோட கம்பேர் பண்ணி தான் ஒரு வெடிபொருள் எந்த அளவுக்கு ஆபத்தானது அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. அந்த வகையில் சிபெக்ஸ் 2 டிஎன்டி ஏற்படுத்துறதை விட 2.01 மடங்கு அதிக அழிவை ஏற்படுத்தக்கூடியதுன்னு நிரூபணமாகியிருக்கு. உதாரணத்துக்கு 1 கிலோ டிஎன்டியால் ஒரு இராணுவ கவச வாகனத்தை அழிக்க முடியும்னா 1 கிலோ சிபெக்ஸ் 2ஆல் 2 இராணுவ கவச வாகனங்களை அழிக்க முடியும். உயர் செயல்திறன் கொண்ட வெடிபொருளான இந்த சிபெக்ஸ் 2 இந்திய கடற்படையால் சோதிக்கப்பட்டு சான்றளிக்கப்பட்டிருக்கு. இது மூலமாக சிபெக்ஸ் 2 உலக அளவில் மிகவும் சக்தி வாய்ந்த அணு அல்லாத வெடிபொருட்களில் ஒன்றா ஆகியிருக்கு. இராணுவத்தில் பயன்படுத்தப்படுற வெடிபொருட்களில் பல வகைகள் இருக்குது. அந்த வெடிபொருட்கள்லேயே அதிக அழிவை ஏற்படுத்தக்கூடியது அணு ஆயுத சக்தி வாய்ந்த வெடிபொருட்கள் தான். இந்த சிபெக்ஸ் 2 அணு அல்லாத, அதாவது கன்வென்ஷனல் வகையை சேர்ந்த ஒரு வெடிபொருள். மேட் இன் இண்டியா இனிஷியேட்டிவில் இந்த எக்ஸ்ப்ளோசிவை தயாரிச்சிருக்கிறது எக்கனாமிக் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் லிமிடெட். இந்த நிறுவனம் கிரனேட்ஸில் ஆரம்பித்து லாய்ட்ரிங் மியூனிஷன் வரைக்கும் இந்திய இராணுவத்துக்காக பல தரமான ஆயுதங்களை தயாரித்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சிபெக்ஸ் 2ஓட கெமிக்கல் காம்போசிஷன் இதுதான் அப்படின்னு தெளிவாக எங்கேயும் சொல்லப்படல. இருந்தாலும் இந்த சிபெக்ஸ் 2 ஹை மெல்டிங் எக்ஸ்ப்ளோசிவ், அதாவது ஹெச்எம்எக்ஸ் அடிப்படையாக வச்சு உருவாக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஹெச்எம்எக்ஸ் காம்போசிஷன் அப்படிங்கிறது பிளாஸ்ட் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன் எஃபெக்ட் மூலமாக அதோடைய இலக்குக்கு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தும். இந்திய பாதுகாப்பு படைகள் இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்கிற வெடிப்பொருட்கள் எல்லாமே டிஎன்டியை விட 1.25 இல்லைனா 1.3 மடங்கு அளவுக்கு அதிக அழிவை ஏற்படுத்தக்கூடியது. இப்போ நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறதுலையே அதிக அழிவை ஏற்படுத்தக்கூடிய கன்வென்ஷனல் எக்ஸ்ப்ளோசிவ்னா அது பிரம்மோஸ் மிசைலோட வார்ஹெட்டில் இருக்கிற எக்ஸ்ப்ளோசிவ் தான். இதோட டிஎன்டி ஈக்குவலன்ஸ் 1.5, அதாவது இது டிஎன்டியை விட 1.5 மடங்கு அதிக அழிவை ஏற்படுத்தும். இந்த நிலைமையில் 2.01 டிஎன்டி ஈக்குவலன்ஸ் உள்ள சிபெக்ஸ் 2 டிஃபென்ஸ் டெக்னாலஜியில் மிக முக்கியமான முன்னேற்றமாக பார்க்கப்படுது. இந்த சிபெக்ஸ் 2வை பயன்படுத்துறதன் மூலமாக நம்மளுடைய கிரனேட்ஸ், வார்ஹெட்ஸ், பாம்ஸ்னு இது எல்லாத்தோட சைஸையோ வெயிட்டையோ அதிகப்படுத்தாமல் இது எல்லாத்தோட அழிக்கும் திறனையும் கிட்டத்தட்ட 2 மடங்கு நம்மளால் அதிகமாக்க முடியும். எக்கனாமிக் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் லிமிடெட் இந்த சிபெக்ஸ் 2ஓட அவங்களுடைய ஆராய்ச்சியை நிறுத்தலை. இன்னொரு புது வகையான வெடிபொருளை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த புது வகையான வெடிபொருள் டிஎன்டியை விட 2.3 மடங்கு அதிக அளவில் அழிவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க போகுது. இந்த புது வகையான வெடிபொருள் அடுத்த 6 மாதத்துக்குள்ளே தயாராகிடும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்தியன் நேவி இந்த சிபெக்ஸ் 2 வெடிபொருளை மட்டும் சோதிக்கல, இது கூடவே சிட்பெக்ஸ் 1, சிமெக்ஸ் 4னு இன்னும் 2 வகையான வெடிபொருட்களை சோதிச்சிருக்காங்க. இந்த சிட்பெக்ஸ் 1ங்கிறது தெர்மோபேரிக் எக்ஸ்ப்ளோசிவ். கன்வென்ஷனல் எக்ஸ்ப்ளோசிவை கம்பேர் பண்ணும்போது இந்த தெர்மோபேரிக் எக்ஸ்ப்ளோசிவ்ஸால் அதிக வெப்பத்தோட ப்ரொலாங்டான பிளாஸ்ட் டியூரேஷனை ஜென்ரேட் பண்ண முடியும். அதனால இந்த சிட்பெக்ஸ் 1 வச்சு பங்கர்ஸ், டனல்ஸ் மாதிரியான அதிக வலிமை உள்ள எதிரி இலக்குகளை தாக்கி அழிக்கலாம். இப்போ உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கிற போர்கள்ல எல்லாம் இந்த தெர்மோபேரிக் வகை வெடிப்பொருட்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படுது. பொதுவாக வெடிப்பொருட்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுலையும் சேமித்து வைக்கிறதுலையும் நிறைய ஆபத்து இருக்குது. ஏன்னா ஏதாவது சின்ன தவறு நடந்தாலும் வெடிப்பொருட்கள் வெடித்து சிதறதுக்கான வாய்ப்பு அதிகம். வெடிப்பொருட்களை சேமித்து வைக்கிறதுலையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுலையும் இருக்கிற இந்த அபாயத்தை குறைக்க தான் சிமெக்ஸ் 4 உருவாக்கியிருக்காங்க. இந்த சிமெக்ஸ் 4 கன்வென்ஷனல் எக்ஸ்ப்ளோசிவ்ஸை விட ரொம்பவே சேஃப். எதிர்பாராத விதமாக இந்த சிமெக்ஸ் 4 வெடித்து சிதறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதனால் வெடிப்பொருட்களோட பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் இந்த சிமெக்ஸ் 4 ரொம்ப உதவியாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சப்மரைன்ஸில் டார்பிடோஸ் மாதிரியான ஆயுதங்களை அதிக நாட்கள் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. இந்த ஆயுதங்கள் எல்லாம் சிமெக்ஸ் 4 பயன்படுத்துறதன் மூலமாக எதிர்பாராத விபத்துகள் ஏற்படுறத பெரிய அளவில் குறைக்கலாம். இந்த சிபெக்ஸ் 2 இந்தியாவோட பாதுகாப்பு திறனை அதிகப்படுத்துறதோட மட்டும் இல்லாமல் குளோபல் டிஃபென்ஸ் மார்க்கெட்டில் இந்தியாவை ஒரு முக்கியமான நாடாக நிலைநிறுத்த உதவும். ஏன்னா உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான நாடுகள் டென்டெக்ஸ், டார்பெக்ஸ் மாதிரியான கன்வென்ஷனல் எக்ஸ்ப்ளோசிவ்ஸை பயன்படுத்துகிறாங்க. இந்த வகை வெடிபொருட்களோட டிஎன்டி ஈக்குவலன்ஸ் 1.25லேருந்து 1.3 வரைக்கும் தான் இருக்கும். ஆனால் நம்மளுடைய சிமெக்ஸ் 2ஓட டிஎன்டி ஈக்குவலன்ஸ் 2.01. நம்மளோட சிமெக்ஸ் 2வை பயன்படுத்துறதன் மூலமாக மற்ற நாடுகள் அவங்களோட ஆயுதங்களுடைய எடையையோ சைஸையோ அதிகப்படுத்தாமல் அவங்க ஆயுதங்களுடைய லீத்தாலிட்டியை அதிகப்படுத்திக்க முடியும். அதனால் எதிர்காலத்தில் சிபெக்ஸ் 2வை நம்ம அதிக அளவில் ஏற்றுமதி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பாதுகாப்பு துறையில் தற்சார்பு அடைகிறதுக்கு ஒரு முக்கியமான ஸ்டெப்பாக அமைஞ்சிருக்கிற சிமெக்ஸ் 2வை பற்றி இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்தியாவோட லாய்ட்ரிங் மியூனிஷனான நாகாஸ்திராவை பற்றி தெரிஞ்சுக்க என் கார்டில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. பாய்.